மேடம் இவ்வளோ சின்ன டொபாக்கோவுக்கு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டா? சார் சின்ன டொபாக்கோ தான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனுடைய நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனாலே எல்லா வீட்லேயும் ஒரு பாட்டி புகையிலை போடும். அப்போல்லாம் ஏன் கேன்சர் வரல, இப்போ மட்டும் ஏன் கேன்சர் வருது? இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஏன் இந்த புகையிலையில கேன்சர் வருது அப்படின்னா, ஆனால் எவ்வளவோ நாடகங்கள் நாள் கணக்கில் ஓடுது, அதில் சிகரெட் பிடிக்கிறாங்க, அதை குறை சொல்ல மாட்டேங்க, சினிமாவை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? சினிமாவை மட்டும் நம்ம குறை சொல்லல சார். அந்த மாதிரி வணக்கம், இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். புகை நமக்கு பகை அப்படின்றது ஒரு பழமொழி, புதுமொழி நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை யார்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரண்யா தேவி மகுடீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அவங்களோட 6 வயதுலேருந்து இந்த டொபாக்கோவுக்கு எதிராக நிறைய அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது சேஞ்ச் இந்த சொசைட்டியில் பண்ணிடணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம், உங்களை பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க மேடம். நான் டாக்டர் சரண்யா தேவி மகுடீஸ்வரன். நான் ஆக்சுவலி எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட மெயின் ஒர்க் என்ன, ஏன் என்னை முதல்ல இந்த ஒரு இன்டர்வியூக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான புகையிலை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மையத்துல மாவட்ட ஆலோசகரை பணிபுரிஞ்சிட்டு வரேன். 2018 இருந்து இப்ப வரைக்கும் இதுதான் எங்களோட பணியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் நாங்கள் பள்ளி மாணவர்களோடையும் கல்லூரி மாணவர்களோடையும் புகையிலை இல்லாம வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுகளோடய கடந்து வந்துட்டு இருக்கிறதுனால தே சூஸ் மீ, லைக் நான் இதுக்கு ஒரு சரியான ஆளா இருப்பேன்னு அவங்க நம்பியிருக்காங்க. அதனால என்ன இந்த இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்காங்க. மேடம் இவ்வளோ சின்ன டொபாக்கோவுக்கு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டா? சார் சின்ன டொபாக்கோ தான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனுடைய அளவு முக்கியம் இல்லை, அது என்ன செய்யுது, அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது என்ன செய்யுது, அது என்ன எல்லாம் செய்யக்கூடாது, ஒரு பரம்பரையே அழிக்குது. ஓகே, எப்படி பரம்பரையா அழிக்குது அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சுனிதாக்காவும் முகேஷ் அண்ணாவும் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மனிதர்கள். ஏன்னா நம்ம எப்பவுமே எந்த ஒரு நடிகர்களை பாக்குறதுக்கு முன்னாடியும் தியேட்டர் போனதும் சுனிதாக்கா முதல்ல இப்ப வராங்க, இதுக்கு முன்னாடி முகேஷ் அண்ணா வந்துகிட்டு இருந்தார். இப்ப இவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, கேன்சருங்கிறத மட்டும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா கேன்சருங்கிறது இட் இஸ் an outdated disease. புகையிலையை பொறுத்த மட்டிலும் எம்ஜிஆர் எப்படி பழசாகி போயிட்டாரோ அந்த மாதிரி கேன்சரும் பழசாகி போயிடுச்சு இல்லைங்களா? சோ அதை தாண்டி நிறைய முக்கியமான வியாதிகள், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது யங்ஸ்டர்ஸ் வெவ்வேறு விதங்கள்ல பாதிக்குது. நிறைய டிசீசஸ் இருக்கு. அந்த டிசீசஸ் இப்போ கேன்சர் அப்படிங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ் டிசீஸ் தான். அதுக்கப்புறம் மரணம்ங்கிறது ஒரு 6 மாசத்துலயோ இல்ல ஏர்லியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு நம்மளால உயிரோட வாழ முடியும். ஆனா அதை தாண்டி இது ஏற்படுத்தக்கூடிய சில டிசீசஸ் பாத்தீங்க அப்படின்னா, நொடி பொழுதுல மரணம், பேசிட்டு இருக்கும் போது, நடக்கும் போது, சிரிக்கும் போது கூட மரணங்கள் நிகழ்வுது. சோ இந்த கூலிப் ஆகட்டும், இந்த சிகரெட் ஆகட்டும், சின்னதா தான் இருக்கு. ஆனா அது ஏற்படுத்துகிற விளைவுகள் வந்து நொடி பொழுதுல நம்மளுடைய உயிரை சீக்கிரமா குடிச்சிடும். தட் இஸ் வை இட் இஸ் வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1,25,00,000 குடும்பங்கள் இருக்கு. கண்டிப்பா எல்லா வீட்லயும் ஒருத்தவங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனாலே எல்லா வீட்லயும் ஒரு பாட்டி புகையிலை போடும். அப்பெல்லாம் ஏன் கேன்சர் வரல, இப்போ மட்டும் ஏன் கேன்சர் வருது? இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஏன் இந்த புகையிலையில கேன்சர் வருது அப்படின்னா, அதுல வெறும் புகையிலை மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த பாட்டி ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த புகையிலை எடுத்து லேசா பொடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வர்ற புகையிலையில அப்படி தனியா நீங்க வெறும் புகையிலை மட்டும் பாத்திர முடியாது. அதுல ஆட் பண்ற கெமிக்கல்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா சார்? அந்த கெமிக்கல்ஸ் அதுல என்ன கலக்குறாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல. அப்ப அந்த கெமிக்கல்ஸ்னுடைய வீரியம், நிக்கோட்டின் அப்படிங்கறத தாண்டி அதுல மிக்ஸ் பண்ற கெமிக்கல்ஸ்னுடைய விளைவு தான் இந்த கேன்சர், இந்த ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாமே. இன்னொன்னு, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய உடம்பு எதை தாங்குகிறது எதை தாங்காதுங்கிறத என்னுடைய உணவு தானே முடிவு செய்யணும். என்னோட பாட்டி 3 நேரம் களி சாப்பிட்டுருப்பாங்க, நான் 3 நேரம் பிரியாணி சாப்பிடுறேனே. இதுல ஒரு புது தகவல் நீங்க கொடுத்துருக்கீங்க. புகையிலையால கேன்சர் வரும்ன்றது தெரியும், புகையிலையால ஹார்ட் அட்டாக்குமா வரும்? ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல
அல்சர், ஸ்ட்ரோக் வருது, கிட்னி இஷ்யூஸ் வருது, இன்னும் சொல்ல போனா நிறைய முக்கியமான வியாதிகள் எல்லாமே இருக்கு. இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லுவோம், ஆண்மைத்தன்மை இழத்தல். நமக்கெல்லாம் சோசியல் மீடியா என்ன சொல்லி கொடுத்திருக்கு? சிகரெட் பிடிச்சா ஹீரோ மாதிரி பாப்பாங்க. அதுதானே நம்ம சிகரெட்ல சுனிதாக்காவை மறந்து 3 மணி நேரம் பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது நம்ம என்ன மனநிலையில வரோம்? அப்போ இந்த சமுதாயம் நமக்கு சிகரெட் பிடிச்சா ஹீரோ ஆகலாங்கிறத பொது வெளியில சொல்லி தருது. ஆனா பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த லைஃப்ல இந்த டொபாக்கோ என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஆண்மைத்தன்மையும் பெண்களுடைய மலட்டுத்தன்மையும் ஏற்படுத்தி. இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஏற்படுத்துதா? கண்டிப்பா ஏற்படுத்துது, நிச்சயமா. ஆனா எனக்கு ஒரு கருத்து இருக்கு. பொதுவா சினிமா இதுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை சினிமாவும் அதுக்கு முன்னாடி இதை பண்ணாதீங்கன்னு சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா புகை வீட்டிற்கும் கேடு நாட்டிற்கும் கேடுன்னு சொல்லக்கூடிய இடமே சினிமா தியேட்டர்ஸ் தான். ஆனா அந்த சினிமா தியேட்டர்ல அது வர நிமிஷம் 3 நிமிஷம் தானே, அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறது 3 மணி நேரம் இருக்கு இல்லையா? ஆனா எவ்வளவோ நாடகங்கள் நாள் கணக்குல ஓடுது, அதுல சிகரெட் பிடிக்கிறாங்க. அதை குறை சொல்ல மாட்டேங்க, சினிமாவை மட்டும் ஏன் சொல்றீங்க? சினிமாவை மட்டும் நம்ம குறை சொல்லல சார், அந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸ் நான் சொல்றேன், சினிமாவை மட்டும் நான் சொல்றேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றது, பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது இல்ல இல்லையா? இப்ப நிறைய இதை சொல்லக்கூடாது ஆக்சுவலி. இப்போ ஒரு மீடியா அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஒரு ரீல்ஸ் ஆகட்டும், ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்த நமக்குள்ள கொண்டு வராதுங்கிறது, அதாவது புகை நமக்கு ரொம்ப சகஜமா கிடைக்கும், நம்மள ஹீரோவா தான் பார்க்க போறாங்கிற அந்த மனநிலை நமக்குள்ள கொண்டு வராதுன்னு என்ன நிச்சயம்? They are easily influenced தானே? கண்டிப்பா கொண்டு வரும், அந்த இன்ஃப்ளூயன்சேஷன் கண்டிப்பா இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி, நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு போறீங்க, கல்விக்கு போறீங்க, யாருமே தெரிஞ்சு நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹீரோயிசத்துக்காக பண்ணித்தான் பார்க்கலாமே, அந்த பியர் பிரஷருக்குள்ள தான் போறாங்க. எப்படியெல்லாம் அந்த பியர் பிரஷர் கிரியேட் ஆகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? பியர் பிரஷர் கிரியேட் ஆகுறது அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒண்ணுல ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்போம். இந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு பிடிக்கும். அவனுக்கு அந்த ஒரு குவாலிட்டி தவிர நிறைய நல்ல குவாலிட்டிஸ் கூட இருக்கலாம். அப்ப எனக்கு அவனுடைய நட்பை தவிர்க்க இயலவில்லை, எனக்கு அவனுடைய நட்பு வேணும். அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைசஸ் நான் செய்ய தயாரா இருக்கும்போது அந்த காம்ப்ரமைஸ் சில வேளைகளில் சிகரெட்டாகவோ கூலிப்பாகவோ இருக்கு. கரெக்ட், 100% கரெக்ட். சரி, ஓகே. எனக்கு ஒரு காலகட்டத்தில் எப்படி பியர் ப்ரெஷரில் நான் கற்றுக்கிட்டோன்னு விருப்பப்பட்டனோ, ஒரு காலகட்டத்தில் இது விட்டுடணும் அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்கு நான் தேடுறது ஒரே ஒரு இடம், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியாது. ரீஹபிலிட்டேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு அவேர்னஸாக சொல்லுங்க. Rehabilitation is a last resort sir. Actually இந்த rehabilitation centers வந்து யாருக்கு ரொம்ப தேவைப்படும் அப்படின்னா, ரொம்ப அடிக்ட் ஆனவங்களுக்கு தான் ரொம்ப தேவை. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வரைக்கும் போகணுங்கிற அவசியமே முதல்ல கிடையாது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இதை பத்தின முழுமையான தகவல்களை நீங்க சொன்னாலே இப்ப இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க, இது எது தேவை எது தேவையில்லைங்கிற முடிவுகளையும் எடுக்கிறாங்க. ஸோ அப்ப இது சார்ந்து நம்ம அவங்களுக்கு இது ரொம்ப கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தை முழுமையா ஆதாரத்தோட சொல்லும் போது அவங்களோட வில் பவரே அவங்களை அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருது. நிறைய மாணவர்கள் இந்த காலேஜ் முடிச்சு அந்த வேலைக்கு போகும்போதே சிலர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த சிகரெட் எனக்கு வேண்டாம், விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்துடுறாங்க. இதுல ஒரு 10% பேர் தான் ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு 1-to-1 கவுன்சிலிங். இப்ப நம்மளோடது பாத்தீங்க அப்படின்னா we have a tobacco cessation centerன்னு சொல்லிட்டு எல்லா GHலயும் இருக்கும். இந்த cessation centerல ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டெப் வந்து பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் தான். அப்போ இந்த சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது சும்மா எல்லா நேரங்களையும் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்லயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை செஞ்சா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி. சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஸ்மோக் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் போகாது. சிலருக்கு வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சிகரெட் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் ஹாப்பியா இருக்கும்போது சிகரெட் பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இந்த சூழ்நிலைகளில் அந்த கிரேவிங்க, அதாவது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த கிரேவிங் நடக்கும்போது அந்த ஆல்டர்னேட்டிவா நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனாலே அவங்க அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துருவாங்க. ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் தேவைப்படும். அவங்க வந்து அங்க ஃபார்மகோதெரபி போடுவாங்க, அதாவது மருந்துகள். இப்ப சிலர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகும்போது டக்குன்னு நிறுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இல் எஃபெக்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா சார், விட்டதும் திடீர்னு வரக்கூடிய அந்த இல் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். அப்ப அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நமக்கு ஃபார்மகோதெரபி தேவைப்படும். சரி மேடம், இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுது. ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, எல்லா மாவட்டங்கள்லயுமே இது இருக்கு அப்படின்றது. இதை விடுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இதுல குடும்பங்களோட பங்கு இருக்கா? நிச்சயமா இருக்கு.
இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல குடும்பங்களுடைய பங்கு வந்து மெயினா பியர் பிரஷருங்கிறது அதிகமா இங்க ஆக்ட் ஆகுது. ஆனா ஸ்கூல்ஸ்ல வந்து நம்ம ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனாகட்டும் இல்ல ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனாகட்டும் எப்படி கூல் இப்போ டொபாக்கோக்குள்ள வரான் அப்படின்னா இந்த கான்ட்ரடிக்டரி ஃபேமிலிஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்பாவும் அம்மாவும் தனித்து வாழ்கிறார்கள் அல்லது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நிறைய சண்டைகள் இருக்கு. அந்த ஃபேமிலி பீஸ்ஃபுல்லா இல்லாத போது இவனுடைய நட்பு வட்டாரம் வெளியில விஸ்தாரமாகும் போது இந்த பழக்க வழக்கங்களுக்குள்ள உள்ள வராங்க. சோ இந்த டொபாக்கோ செசேஷனை பொறுத்த மட்டும் நீங்க வெறும் அந்த டார்கெட்டை மட்டும் அந்த பெனிஃபிஷியரை மட்டும் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தா பத்தாது. ஏன்னா இதோட ரூட் காஸ்னு ஒண்ணு இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ரூட் காஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சு பேரண்டல் கவுன்சிலிங் ஒண்ணு இருக்கு. மெயினா அதையும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தை போதை பழக்கத்துக்குள்ள போகுது அப்படின்னா ஒரு சிறு சிறு தியாகங்களை செய்யறக்கு ஒன்றும் பெரிய மெனக்கடல் அதை கஷ்டப்பட மாட்டாங்க. they are ready to do that only. அப்ப அவங்களுக்கு இதுதான் காரணம், இதுதான் ரீசன். எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க பிடிக்கல, அப்ப நான் அந்த போதைப் பொருளை போட்டேன்னா அந்த சூழ்நிலையில இருந்து நான் அவன் பிசிக்கலா அங்க இருக்க, நான் மென்டலா அங்க இல்ல. அப்போ அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நமக்கு பேரண்டல் கவுன்சிலிங் தேவை. என்னோட கடைசியா 3 கேள்வி மேடம். இந்த புகையிலை பழக்கங்கள் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலுமே கூட கூடுதலான போதை பழக்கங்கள் அப்படின்ற நிறைய இருக்கு. அதை பத்தி நம்ம பெருசா பேச வேண்டாம். இதுல தனி நபர் எப்படி அவேரா இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, ஃபேமிலி எப்படி அவேரா இருக்கணும். நம்பர் 3, சொசைட்டி கம் கவர்மெண்ட் எப்படி இருக்கணும். தனிநபர் அவேர்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னைக்குமே ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு வேண்டாம், ஒரு போனே நம்ம புதுசா வாங்குறோம், ஒண்ணு வேண்டாம், ஒரு 500 ரூபாய் பெருமானமுள்ள சட்டை ஆன்லைன்ல வாங்குறோம்னு வைங்களேன், மினிமம் 2 நாள் எடுத்துக்க மாட்டோமா? இந்த சட்டை நல்லா இருக்கா, இந்த சட்டை இதை விட கம்மியா எங்கேயாவது கிடைக்குதா, இல்ல இதை விட நல்ல குவாலிட்டியில இதை விட கம்மியா எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கு இல்லையா? அப்போ எல்லா மனுஷங்களும் புதுசா ஒரு பழக்கத்தை பழகறதுக்கு முன்னாடி இது சரியானதா, இது நம்ம யூஸ் பண்ணா என்னென்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மனநிலை எல்லாருக்குமே வேணும். அப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த மனநிலை இல்ல. எதுவா இருந்தாலும் டக்குன்னு பயன்படுத்திட்டு கான்சிக்வன்சஸ் பின்னாடி ஃபேஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த ஆராய்ச்சி மனநிலை இருந்தாலே போதும். நான் சரி செய்வதாகட்டும் எந்த ஒரு விஷயத்திலயும் நிதானம்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் கொடுத்ததும் டக்குன்னு வாங்கி போட்டுறாம இதை நம்ம ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதை நான் செய்யறதுனால ஏதாவது மாற்றம் வரப்போகுதா அப்படிங்கறதே தனிநபர் அவேர்னஸ் தான். 2வது இந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க இருந்து விலகி நிற்பது. இப்ப ஹெல்த் தாண்டி எதுவுமே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு கிட்னியோ பாதிக்குது இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக்கோ வருது அப்படின்னா அவர் நமக்கு பணம் கொடுத்தலாம் உதவ மாட்டார். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க, 10ல ஒருத்தர் தான் கொடுப்பாங்க, யாருமே தர மாட்டாங்க அப்கோர்ஸ். ஆனா பழக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு 10 பேர்ல 11 பேர் சேர்ந்து கூட வருவாங்க. அப்போ எது இம்பார்ட்டன்ஸ்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எனக்கு எது தேவை அப்படிங்கறத நிர்ணயிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். இது தனிநபரோட பங்கு. குடும்பங்களோட பங்கு என்ன அப்படின்னா இப்ப குடும்பமா இருந்தாலும் எல்லாருக்கும் தனித்தனி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப சிதைஞ்சு போன மாதிரி இருக்கு. சோ இந்த குடும்பங்களோட பங்கு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒரு நாளாவது உட்காந்து பேசுறது, இதெல்லாம் பழசு நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம், காலகாலமா சொல்றோம் எல்லாரும் சேர்ந்து பேசுங்க உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறைய சண்டைகள் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். எல்லாரும் பணம் பின்னாடி ஓடுறேன்னா படிக்க வைக்கணும்னா பணம் வேணும் தான், ஆனா அல்டிமேட்டா பணத்துக்கு பின்னாடி போய் நம்ம குழந்தைங்களை நம்ம கவனிக்காம விட்டுடுறோம். இப்ப குழந்தைகளை கவனிங்கன்னா டெய்லி வந்ததும் போலீஸ்கார மாதிரி பேக் எடுத்து செக் பண்றது அல்ல, ஒரு கூட உட்காந்து நம்ம பேசுறதுதான். தம்பி இன்னைக்கு என்ன ஆச்சு, அவன் அப்படி யூஸ் பண்ணானா இல்ல. இதுல மெயினா முக்கியமான பங்களிப்பு என்ன அப்படின்னா ஒரு படம் பாக்குறோம், ஒரு டிவிக்கு ஒரு மூவிக்கு கூப்பிட்டு போறோம் அப்படின்னா அங்க யாராவது ஸ்மோக் பண்றாங்க, ஒரு பெரிய ஹீரோ ஸ்மோக் பண்றாருன்னா அவன் கை தட்டும் போது கூட சேர்ந்து நம்மளும் கை தட்டாம இருந்து தம்பி என்ன இது தப்பு அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு அதை புரிஞ்சு. சமூகத்தோட பங்கும் அரசனோட பங்கும் இதை அவேரா எப்படி இருக்கும்? சமூகத்தினுடைய பங்கு வந்து தனி மனித ஒழுக்கம் தான் சமூகத்தினுடைய பங்களிப்பு. தனித்தனியா நான் பொது இடங்கள்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்கிறது கவர்மெண்டோட ஆர்டர். ஆனா அது எல்லாரும் மதிச்சாலே இப்போ சமூகத்துல யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க. அந்த சட்டம் இப்ப நிறைய பேருக்கு மறந்தே போச்சுன்னு வைங்களேன். தமிழ்நாடு பப்ளிக் ஸ்மோக்கிங் ஆக்ட் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. தமிழ் பொது இடங்கள்ல அப்படி ஒண்ணு இருக்கா? ஓகே. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விவேக் சார் நமக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிருப்பார். காமெடி நடிகர் விவேக் ஒரு படத்துல வந்து பெட்டி கடைக்கு பின்னாடி இங்க நின்று ஸ்மோக் பண்ணாதையா பின்னாடி போய் நின்று ஸ்மோக் பண்ணு, அப்படி ஒரு காலம் இருந்தது பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு. அப்போ நிறைய அபராதங்கள் விதிக்கப்பட்டது, எல்லோருக்கும் அது தெரிஞ்சது. அப்புறம் பின்னாடி அது காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா மறைஞ்சு போயிடுச்சு அந்த இது பொது இடங்கள்ல ஸ்மோக் பண்றது. இந்த பொது இடங்கள்ல ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க they are doing the enough things. அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மெல்லக்கூடிய புகையிலை பொருட்கள் வந்து இட் இஸ்
பேண்ட் ஆக்சுவலி. Okay. இப்ப நிறைய இப்ப சவுத் இந்தியால வந்து கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே அந்த பேனிங் இப்ப இருக்கு. சோ அரசாங்கம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து பீடி மற்றும் சிகரெட் மட்டும்தான் லீகலா சேல் பண்ற பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. சோ அரசாங்கம் அவங்களுடைய தரப்புல என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அரசாங்கத்தையும் தாண்டி இந்த அவேர்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுறது தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சாணி பவுடர் விற்க கூடாதுதான், எலிப்பாசனம் விற்க கூடாதுதான். விற்க கூடாது அப்படின்னா அந்த காக்ரோச் மருந்தெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா அது தப்புன்னு எனக்கு தெரியும். நான் எடுத்து டெய்லியும் காலைல ஒரு அவுன்ஸ் குடிச்சுக்க மாட்டேன், ஏன்னா அது குடிச்சா நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அது விற்காம இருக்க முடியாது இல்லையா? அப்ப அதனுடைய தேவைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப அந்தந்த தேவைக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே ஒரு சிறந்த தகவல் தான். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அவ்வளோ ஓப்பனாக இருக்குது, நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுவே நமக்கு ஒரு அவேரான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றது புரியுது. அரசாங்கம் இதை பத்தி நிறைய பேசுது. மற்ற அரசாங்கங்கள் பேசுதா அப்படின்னா கர்நாடகால போதை ஒழிப்பு பத்தி நிறைய பேசுறாங்களான்னா இல்ல. ஆந்திரால நிறைய பேசுறாங்களான்னா இல்ல. நார்த்ல பேசுறாங்கனால இல்ல. ஏன்னா உற்பத்தியே முக்காவாசி சியூபிள் டொபாக்கோக்கு நமக்கு அங்கதான் இருக்கு. ஏன்னா அங்கிருந்து நமக்கு வந்ததுதான் சியூபிள் டொபாக்கோ. நமக்கு சியூபிள் டொபாக்கோ நீங்க சொன்ன மாதிரி பாட்டி போடுற அந்த குரங்கு புகையிலையும் நீல புகையிலையோட நின்னு போச்சு. அது தாண்டி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அங்கிருந்து தான் அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இங்க வந்திருக்கும். நமக்கு வந்து பீடிஸும் சுருட்டும் தான் நம்மளுடைய மிகப்பெரிய. சவுத் இந்தியான்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுருட்டு தான் அதிகமா பயன்படுத்தாங்க, பெண்கள் கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படியோட இருந்தப்ப பெருசா இதை பத்தி யாரும் அதை பேசல. இப்ப என்னைக்கு அதை அப்கிரேட் ஆகி நீங்க சொன்ன பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுல இன்னும் எல்லா கெமிக்கல்ஸையும் போட்டு அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனப்ப எல்லா பிரச்சனையும் தராங்க. இப்போ நீ இதை சாப்பிட்டா செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா செத்து போடுவேன்றது எல்லாருக்கும் தெரியும். நான் செத்து போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது செத்து போனாதான் தெரியும். அதுக்காக எல்லாரும் சாக முடியாது. இப்போ இந்த டிராவலில் நிறைய விக்டீம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நிறைய விக்டீம்ஸை பார்த்துருப்பீங்க. இருக்கிறதே ஒரு ஒஸ்டான விக்டீம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்களே, இப்படியெல்லாம் ஆகுமா அப்படின்றத அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லுங்கள் கடைசியாக. சரி, அப்படி ஒரு விக்டிம் நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தான். 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஓகே. 7வது படிக்கக்கூடிய ஒரு பையன். எந்த பள்ளிக்கூடம் அதெல்லாம் நான் சொல்லல. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் 8வது போக மாட்டேங்கிறான். இத்தனைக்கு 8வதுக்கு போனாலே பாஸ் போட்டுருவாங்க. 8வது வரைக்கும் ஏன்னா நமக்கு அந்த கல்வி, ஏன்னா அதுக்கு மேல அவன் படிக்கணுங்கிற ஆர்வம் வர. அவன் ஏன் அப்படி போக மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனுக்கு 6வது படிக்கும் போதே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. குழந்தை தானே, அப்ப அவனுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன வேணும், ஒரு போன் வேணும், அதுல போன்ல ஒரு 4 கேம்ஸ் வேணும், அப்புறம் அவனுடைய தேவைகள் என்ன ட்ரெஸ்ஸோ துணிமணி அந்த மாதிரி. அப்ப அவங்களோட கான்டாக்ட்ஸ் ஏற்படும் போது அவன் என்ன பண்றான், அவங்களோட சேர்றான். அது ஃபர்ஸ்ட் அது கூலிப்பினுடைய பயன்பாட்டுல அவனுடைய ஹேபிட் தொடங்குது. 7th ஆகும்போது அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆகி அது அடுத்து 8வது படிக்கும் போதே அவன் கஞ்சாக்கு வந்து நிக்கிறான். தொடர மாட்டேங்கிறான், பள்ளிக்கூடத்தை தொடர மாட்டேங்கிறான். அப்ப நாங்க என்ன பண்றோம், அந்த பையனை சந்திச்சு இது மிகவும் தவறான விஷயம் தம்பி, நீ பள்ளிக்கூடத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவனுடைய மனநிலை என்னவாக இருந்தது அப்படின்னா, நான் ரொம்ப அதாவது இப்ப இருக்க அவனை பத்தி மட்டும் கிடையாது, அந்த வயதுல இருக்கக்கூடிய நிறைய தவறி போன மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் நாட் த ஒன்லி டூல் டு earn. இப்ப என்னுடைய சம்பாத்தியத்துக்கு படிப்பு மட்டுமே அவசியமான ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நிறைய மாணவர்களிடையே இருக்கு. அந்த நேரங்கள்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அப்படி தவறும் போது எஜுகேஷன்ல லோ ஆனா கூட அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த பையனை வந்து நாங்க திரும்ப ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணோம். பட் ஹி அப்ஸ்காண்டட். ஓகே. ஏன்னா அவன் பிசிக்கலா தன்னை அபியூஸ் பண்ணிக்கவும் நிறைய ஆரம்பிச்சுட்டான். அந்த போனை நாங்க ஏன்னா அவன போன் அடிக்டும் கூட அந்த கேமுக்காக தான் அவன் இது எல்லாத்துக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சான். அவனை வந்து சப்ளையர்ஸா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரக் பெட்லர்ஸ் வந்து இந்த பையன் மூலமாக அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள நிறைய ட்ரக் சப்ளை ஆரம்பிச்சாங்க. மெயினா அந்த கூலிப்புங்கிற சப்ளை இருந்தது. அப்போ நாங்க அவன்கிட்ட இருந்து அந்த போனை பிடுங்கும் போதோ இல்ல அவனுக்கான அந்த கவுன்சிலிங்ஸை கொடுக்கும் போது he started self injuring. அவன் நிறைய சன்னை தானே வந்து நிறைய இன்ஜூர் பண்ணிக்க ஆரம்பிச்சான். கைகள்ல கீச்சிக்கிறது, சூசைட் அட்டம்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு கட்டத்துல அவனை நாங்க சேவ் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா அவனோட கல்வியை தொடர வைக்க முடியல. அவன் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டான். ஏன்னா எங்க இருந்தா தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரியாமையே he left the place. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு தெளிவா புரியுது. ஏதோ படங்கள்ல டேனி மாதிரி பெரிய ஆட்களை தான் சப்ளையர்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க சர்வசாதாரணமா 7வது படிக்கிற மாணவன் சப்ளையரா இருந்திருக்கான் அப்படின்றது. ஒரு 2
years பேக் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அரசாங்கம் இது சார்ந்த நிறைய ஆக்டிவிட்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த பள்ளி மாணவர்கள் அதுல இருந்து சப்ளை செயின்ல இருந்து கொஞ்சம் விளக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சப்ளை செயின்குள்ள அவங்க கிடையாது, அது யூசர்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம நிறைய ஸ்கூல் அவேர்னஸ், காலேஜ் அவேர்னஸ், நிறைய நம்ம இதை பத்தி இந்த 2 வருஷமா தான் நம்ம நிறைய அதை பத்தி பேசுறோம். ட்ரக்ஸ்ங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய ஸ்கூலுக்குள்ள காலேஜ்குள்ள எல்லாம் பேசல. ஆனா இப்ப நிறைய பேசுறதுனால மாணவர்கள் நிறைய விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு, அதனால விளக்குறாங்க. எனக்கு நீங்க பேசுறது வந்து ஒரு புரிதல் ஆழமா புரியுது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது, நம்ம மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது செக் பண்ண வேண்டியது அவங்களோட கல்வித்தன்மையை மட்டும் இல்ல, அவங்களோட பைகளையும் அவங்களோட உடைகளையும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இதுதான் ஃபேமிலிக்கான ஒரு தகவல். இதை முடிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக முடிக்கிற மாதிரி தான் இருக்குது, இந்த 7வது மாணவன் சப்ளையர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் சொசைட்டிக்கு கொடுத்துருக்கீங்க. சில பெண்களோட ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு இல்லத்தரசிகளுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தன்னோட கணவன் இல்லை தன்னோட மகன் இல்லை என்னோட மகள் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாக இருக்காங்களா அப்படின்றது தெரியவே தெரியல. இந்த 7வது படிக்கிற மாணவனுக்கே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரிஞ்சிருக்கும். அதை இயர்லி ஸ்டேஜில் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பேரண்டிங் கண்டுபிடிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது சின்ன டிப்ஸ் இருந்தா? சிகரெட் பிடிக்கிறவங்களா இருந்தா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இந்த கூலிப்பு போதை பொருள் யூஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தனிமை தான் மெயின் ரீசன். நம்ம முன்னாடி என்ன ஆகும்னா, நமக்குன்னு தனியா ரூம் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப கட்டும் போதே எல்லாருக்கும் தனியா ஒரு ரூமோட தான் கட்டுறோம். எனக்கு 2 பையன் பிறப்பான்னா 2 பையனுக்கு இப்ப இருந்து தனித்தனி ரூம்ல தான் கொடுத்துரும். சோ அப்ப நிறைய தனிமை, அதாவது பிஹேவியரல் சேஞ்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய நட்பு வட்டாரம் மாறுது. ஃபர்ஸ்ட் என்னோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் வருது. நான் முன்னாடி அவ்வளவு கோவப்பட மாட்டேன், இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் நிறைய கோவப்படுகிறேன். முன்னாடி எல்லாம் நான் திட்டினேன் அப்படின்னா கடந்து போகக்கூடிய என்னுடைய மகள் இப்ப திரும்பி என் திட்ட ஆரம்பிக்கிறா, என்னோட ஆக்ரோஷமாக சண்டை போடுறா. இது ஃபர்ஸ்ட் திங். 2வது என்னுடைய நட்பு வட்டாரமே மாறுது. நேத்து வரைக்கும் நான் அவனோட ஃப்ரெண்டா இருந்தேன், இன்னைக்கு யாருன்னே தெரியாத புதிய நபர்களோடு என்னுடைய நட்பு தொடர்கிறது. அப்ப என்னுடைய நட்பு வட்டாரம் மாறுது. அடுத்தது என்னுடைய படிப்பில் என்னுடைய கவனம் சிதறுது. 12வது வரைக்கும் நான் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தேன், காலேஜ் வந்ததுக்கு அப்புறமாக என்னுடைய படிப்பில் கவனம் சிதறுது. அது முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. சோ இது வந்து பிஹேவியரல் சேஞ்சஸ். இதெல்லாம் பிசிக்கலி மென்டலி சேஞ்சஸ் சொன்ன மாதிரி அந்த ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடியவர், இல்லைன்னா சிலர் ரொம்ப டம்பா இருப்பாங்க. 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். சிலர் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க, சிலர் எது சொன்னாலும் வாயை திறக்க மாட்டாங்க. நல்லா பேசிட்டு இருந்தப்பல திடீர்னு அமைதியாயிடும், நல்லா அமைதியா இருக்கப்பல திடீர்னு ஆக்ரோஷம் ஆகும். இது ஒரு முக்கியமான பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிசிக்கல் ஹெல்த்ல சேஞ்சஸ் இருக்கும். இது ஆனா பார்த்ததும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க வாயை திறக்க சொல்லிதான் செக் பண்ணணும். அது டக்குனு எல்லாரும் ஒத்துக்குவாங்களான்னு நமக்கு தெரியாது. இந்த கூல் லிப் சியூவபிள் டொபாக்கோ எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த வெக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறமாக மாறுது. பிளான்ச்சிங் நல்லா சொல்லுவோம், அந்த மாதிரி வெள்ளை நிறமா அந்த இடத்துல மாறி இருக்கிறது. சில உள்ளுக்குள்ள சில வைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து சுருக்கங்கள் அதிகமா இருக்கிறது. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வாயை திறக்கிறதுல சிரமங்கள் இருக்கு. அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு, இந்த 8வதுலயே கூலி போடுற குழந்தைங்க எல்லாம் நீங்க 12வது வரைக்கும் பாத்தீங்கன்னா வாயை திறக்க ரொம்ப சிரமப்படும். அதெல்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆழமா அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும். பிபி வந்து யூஸ்வலா ரொம்ப ரைஸா இருக்கும். அதெல்லாம் நம்ம செக் பண்ணும் போதுதான் தெரியும். படிக்கட்டு ஏறும்போது நிறைய மூச்சு வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள். மெயினா வந்து நீங்க இந்த அண்ணாக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மேல ஹார்ட் பேலட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு படிமானம், பிளாக் கலர் சேஞ்சஸ் இருக்கும். அது சில ஆண்களுக்கு பிளாக்காவே இருக்கும். நல்லா ஃபேரா இருக்கிற ஆண்களுக்கு அது பிளாக்கா இருக்காது. ஆக்சுவலி கொஞ்சம் டார்க்கா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். பெண்களுக்கு யூஸ்வலா அந்த மாதிரி பிளாக்கா எல்லாருக்குமே இருக்காது. அப்போ யாராவது அது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மேல் அண்ணாக்குல வந்து ஒரு கருப்பு படிமானமோ இல்ல கலர் சேஞ்சஸோ ஹார்ட்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த சைடு பக்கவாட்டுல அந்த கூலிப்போ அல்லது சூபிள் சூ பண்ற இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப இப்ப கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கடினமான இடமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, வீட்டுல தனிமையில இருக்காங்க அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டியவர்கள். நல்லா இருந்த ஒருத்தவங்க ஹைப்பர் ஆகுறாங்க அப்படின்னா கவனிக்கப்பட வேண்டியவர்கள். 3வது, நல்லா இருந்தவன் நான் ஆக்டிவா சைலண்டா ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி இருக்கான் அப்படின்னாலும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். 2வது, எனக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். இதுல கூடுதலான ஒரு விஷயம், ஒரு அம்மா, ஒரு பையனோட அம்மா என்கிட்ட சொன்ன விஷயம். ரெகுலரா அந்த பையனோட அம்மா அந்த குழந்தைய போயிட்டு, அந்த பையன் பெரிய பையன், வேலைக்கெல்லாம் போறான், இன்னும் 2 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது. இன்னைக்கும் அந்த அம்மா போய் அந்த பையனுக்கு இரவு தூங்கும்போது ஒரு முத்தம் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, என் பையன் எந்த நிலைமையில இருக்கான்னு கிட்ட போய் முகுந்து பாக்குறதுக்காகத்தான் நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் அம்மாக்களும் இருக்காங்க. சோ இந்த பாசமே அவங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு டூலாகவும் பெற்றவர்கள் வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னா ரொம்ப எளிமையா கையாண்டலாம் அப்படின்றது தான். ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ரைஸ் ஆகுது, எப்படி டெவலப் ஆகுது,
அதை அவங்களே சுயமா என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல விடலாம். இதில் தனி மனித பங்கு, ஃபேமிலி பங்கு, சமுதாயத்தின் பங்கு, அரசினோட பங்கு, ஒரு ஒஸ்ட் கேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு யூ. உங்களோட நாலேஜை இவ்வளோ அழகா இந்த சொசைட்டிக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. இதுல இருந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுது அப்படின்னா இந்த இன்டர்வியூவோட இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா தான் இருக்கும். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.